ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் வியூவர்ஸ். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் என்னென்றது பார்த்துடலாம். நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதி என மொத்தம் 2 கட்டங்களாக பீகார் சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில சரியா 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கி நடைபெற்றுச்சு. இந்த வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில இருந்தே என்டிஏ கூட்டணியினர் தனி பெரும்பான்மையுடன் முன்னிலை வகிச்சுட்டு இருக்கிறாங்க. பீகாரின் நீண்ட கால முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ற ஒரு பெருமையும் நிதிஷ்குமார் கைப்பற்றி இருப்பதாக பரவலாக பேசப்படுது. மேலும் பீகார்ல தனி பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்திருக்கு. தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணியினர் இந்த தேர்தல்ல சற்று பின்னடைவு சந்திச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பெரும்பான்மைக்கு மொத்தம் 122 இடங்கள் தேவைப்பட்ட இடத்துல 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்டிஏ கூட்டணியினர் கைப்பற்றி பீகார்ல பெரும்பான்மையோட ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க. பீகார்ல மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலையும் பாஜகவினர் ஏராளமான கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க.